ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் 65, 66. அதாசௌ சக்திபி ஸ்வாபி சம்போ பிரதானிகம் வியதாத் தர்மஞான விரக்திருத்தி தபோ வித்யா கிரியாதிபி. பதம் 66. ரதம் சூதம் த்வஜம் வாஹான் தனுர்வர்ம சராதீயத் சன்னத்தோ ரதம் ஆஸ்தாய சரம் தனுர் உபாததே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அதன் பிறகு அசௌ அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சக்திபி அவரது சக்தியால் ஸ்வாபி சுய சம்போ சிவபெருமானின் பிரதானிக்கம் தேவைகளை வியாதாத் ஏற்படுத்தினார். தர்மம் ஞான அறிவு விரக்தி துறவு ருத்தி செல்வம் தப தவம் வித்யா கல்வி கிரியா செயல்கள் ஆதிபி இவற்றினாலும் உன்னதமான பிற ஐஸ்வர்யங்களாலும் ரத்தம் தேர் சூதம் தேரோட்டி துவஜம் கொடி வாகான் குதிரைகள் மற்றும் யானைகள் தனு வில் வர்ம கேடயம் சராதி அம்புகள் முதலான தேவையான அனைத்தையும் சன்னத்த கொடுத்து ஆயத்தப்படுத்தினார். ரதம் போரில் ஆஸ்தாய அமர்ந்து சரம் அம்பை தனு வில்லில் உபாததே பொருத்தினார். டிரான்ஸ்லேஷன். நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மம் அறிவு துறவு செல்வம் தவம் கல்வி மற்றும் செயலாற்றல் ஆகியவை அடங்கிய தமது சுய ஆற்றலினால் தேரோட்டி கொடி குதிரைகள் யானைகள் வில் கவசம் கேடயம் அம்புகள் முதலான போருக்கு தேவையானவற்றையெல்லாம் சிவபெருமானுக்கு கொடுத்தார். சிவபெருமான் இவ்வாறு யுத்தத்துக்கு ஆயுத்தமாகி தேரில் ஏறி அசுரர்களுடன் யுத்தம் செய்வதற்காக அம்புகளையும் வில்லையும் எடுத்தார். பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபாத். வைஷ்ணவானாம் யதா சம்பு என்று ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 12 அத்தியாயம் 13 ஸ்லோகம் 14 கூறுவது போல சிவபெருமான் வைஷ்ணவர்களிலேயே அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களிலேயே மிக மிக உயர்ந்தவரும் மிகச் சிறந்தவரும் ஆவார். உண்மையில் அவர் வைஷ்ணவ சித்தாந்தத்தை நன்கு அறிந்துள்ள 12 மகாஜனங்களில் ஒருவராவார். எல்லா மகாஜனங்களும் பக்தர்களுக்கும் எல்லா விதத்திலும் உதவி புரிய ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் தயாராக இருக்கிறார். எல்லா மகாஜனங்களுக்கும் பக்தர்களுக்கும் எல்லா விதத்திலும் உதவி செய்ய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் தயாராக இருக்கிறார். கௌந்தேய பிரதிஜானிகி நாமே பக்த பிரணஷ்யதி. என் பக்தன் என்றும் அழிவதில்லை என்று பகவான் கூறுகிறார். சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இருந்தாலும் அசுரர்களுடனான ஒரு யுத்தத்தில் அவர் தோல்வியடைந்ததால் அவர் வருத்தமும் ஏமாற்றமும் அடைந்தார். ஆனால் அவர் முக்கியமான பகவத் பக்தர்களுள் ஒருவர் என்பதால் பகவானே நேரடியாக போருக்கான எல்லா கருவிகளாலும் அவரை ஆயுத்தப்படுத்தினார். ஆகவே பக்தன் பகவானுக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும். அத்தகைய பக்தனை காப்பதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதுமே தயாராக இருக்கிறார். தேவையானால் எதிரியுடன் யுத்தம் செய்வதற்குரிய போர்க்கருவிகளால் பக்தனை அவர் ஆயுத்தப்படுத்தவும் செய்கிறார். கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்கு தேவையான அறிவிலோ அல்லது பௌதீக தேவைகளிலோ பக்தர்களுக்கு பற்றாக்குறை இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் 65, 66 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.